இந்த படத்தில் இந்த ரியாக்டன்ஸ் தியரி அண்ட் கியூரியாசிட்டிங்கிற இந்த ரெண்டு எமோஷனை யூஸ் பண்ணி தான் இந்த ரிவர்ஸ் சைக்காலஜியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க ஈகோவை சேலஞ்ச் பண்ணி அதுலேருந்து அவங்களோட பெஸ்ட்டை கொண்டு வந்து அவங்க விக்டோரியஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து இந்த ஈகோ ஹர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காரியத்தை சாதிச்சுக்கிற இந்த ரிவர்ஸ் சைக்காலஜியை நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். சைக்காலஜி உளவியல் அப்படின்னா என்ன? பொதுவாக வந்து ஒருத்தவங்க வந்து என்ன மாதிரி நினைக்கிறாங்க, என்ன மாதிரி சிந்திக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க எந்த மாதிரியான ஒரு நடத்தையை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஆராயறது தான் வந்து உளவியல். இதை வந்து நம்ம டே டு டே நம்ம வீட்லேயுமே சரி, வெளியில் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி நிறையவே பார்த்துருப்போம். ஆனால் இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், நம்ம திரைப்படங்களில் வந்து இதை எந்த மாதிரிலாம் கையாண்டிருக்காங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் லெட்ஸ் see the வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிவர்ஸ் சைக்காலஜினா என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். பொதுவாக நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை நேரடியாக கேட்காம அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்த சொல்லி நமக்கு தேவையானதை நடத்திக்கிறது தான் வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி. இது நம்ம வரலாறுலேயுமே உண்மையாகவே இது நடந்திருக்கு. 1800களில் புருஷியா அப்படிங்கிற தேசம் வந்து உள்நாட்டு போர் அதெல்லாம் ஈடுபட்டு பொருளாதார ரீதியில் ரொம்பவே வந்து வீக் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் பஞ்சமும் வர மாதிரி அங்கே இருந்தது. அதனால அந்த நாட்டோட அரசர் ஃப்ரெட்ரிக் என்ன பண்ணார்னா மக்களை வந்து உருளைக்கிழங்கை வந்து பயிரிட சொன்னார். ஆனால் அந்த மக்கள் வந்து இந்த உருளைக்கிழங்குங்கிறது ரொம்ப அழுக்கான ஒரு காய்கறி, அதில் வந்து எந்த டேஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதில் இன்ட்ரெஸ்டே காட்டாமல் இருந்தாங்க. அதனால அந்த அரசர் என்ன பண்ணார்னா அவரே வந்து உருளைக்கிழங்கை விளைவிச்சு அது பாதுகாப்பாக நிறைய அதிகாரிகளையும் வச்சார். சில சமயம் அது திருட்டு போன மாதிரியான ட்ராமாவையும் அவரே பண்ணார். இதனால மக்கள் என்ன நினச்சாங்க, இது ரொம்ப விலை மதிப்புள்ள பொருள் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் உருளைக்கிழங்கை பயிரிட்டாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு லாபமும் பார்த்தாங்க, அந்த பஞ்சத்தையும் வந்து தவிர்த்தாங்க. இந்த அரசர் வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணி தான் அந்த பஞ்சத்தை தவிர்த்தாரு. மனித உணர்வுகள் ஒரு சிலதோட இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஒருத்தவங்களோட ஆர்வத்தை தூண்டுறது, அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை திரிச்சு அவங்கள செய்ய வைக்கிறது, ஒருத்தவங்களோட சுய மதிப்பை வந்து சவால் விடுறது, ஒருத்தவங்களோட தன்மானத்தை சீன்றது, அனுதாபம் அல்லது இரக்கத்தை வந்து சாதகமாக்கிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வகையில் இது செய்ய முடியும். நம்ம தமிழ் திரைப்படங்களில் இது எந்த மாதிரி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் அஜித் சிம்ரன் நடிப்பில் வெளிவந்த வாலி திரைப்படம். இதில் வந்து அந்த லவ் ட்ராக்ல வந்து ரிவர்ஸ் சைக்காலஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கியூரியாசிட்டிங்கிற ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. சிம்ரன் இந்த மாதிரியான கண்டிஷன் போடுவாங்க. அவர் ஏற்கனவே ஸ்மோக்கரா இருந்துக்கணும், இப்ப ஸ்மோக் பண்ணக்கூடாது. அவர் ஏற்கனவே ட்ரங்கடா இருந்துக்கணும், இப்ப ட்ரிங்க் பண்ணக்கூடாது. அவ ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிருக்கணும். இவன் அவளையே நினைச்சு சுத்திட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தரை தேடி பிடிச்சு லவ் பண்றதா என்னோட ஐடியா. சிம்ரனை பார்த்தோன்னே வந்து அஜித்துக்கு லவ் வந்துடும். ஆனால் அதை லவ்வை சொல்லலாம் அப்படின்னு போகும்போது விவேக் மூலமாக வந்து அவங்க இந்த மாதிரிலாம் கண்டிஷன் வச்சுருக்காங்க, அது இல்லாட்டி வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால வந்து ஒரு பிளான் பண்ணி அவங்கள தனியாக வந்து பேசுறதுக்கு கூப்பிடுவாரு. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ தானே? இல்லையே. இல்லையா? தான் என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறதையே சொல்லாமல் பேச்சை வந்து வளர்த்துட்டே இருப்பார். ஒரு வகையான இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி தான் இங்கே பயன்படுத்துவார். அதாவது தான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லாமல் டைரெக்டாக அதை பண்ணாமல் ஆப்போசிட்டாக தான் பண்ணுவார். ஸோ இவங்க கண்டிஷனுக்குலாம் தான் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத வந்து எதேச்சியாக வந்து அவர் ஃப்ரெண்டு விவேக் வர மாதிரியான ஒரு இது பண்ணி அவங்க நார்மலாக பேசும்போதே வந்து இந்த மாதிரி இவரோட லவ் விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி அதை ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவார். ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைங்கடா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் 10 குழந்தைய பிறந்திருக்கணுமேடா. 10 குழந்தை. இதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக வைண்ட் அப் பண்ணி போகிற மாதிரி அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி அவர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து இந்த கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகி சிம்ரன் வந்து அவர் என்ன பண்ணார், எதனால பிரிஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்பாங்க. இவர் பேரில் ஆர்வத்தையும் அவங்க காட்டுவாங்க. போயிட்டா, விட்டு போயிட்டா. எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? யூனோ, அது சேன் ஸ்மோக்கர். தம் அடிக்கிறது பிடிக்காதுன்னா விட்டுட்டேன். அவளுக்காக ட்ரிங்க்ஸ் கூட வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணுவேன். பிடிக்காதுன்னா விட்டுட்டேன். அதுவும் அவளுக்காக. நான் அவளை எப்படியெல்லாம் லவ் பண்ண தெரியுமா? நான் இன்னும் அவளே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். பொதுவாக யாரையுமே வந்து இதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோன்னா அவங்க ரொம்ப ரியாக்டிவாக இதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க. ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணுவார், இந்த டெசிஷன்லாம் சிம்ரனே எடுத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேச்சுரலாக நிறைய பொய்களை சொல்லுவார். எப்படிலாம் அவர் சோனாவை லவ் பண்ணார், ஏன் பிரிஞ்சார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சிம்ரனுக்கே வந்து தான் தான் வந்து இவனை டெசிஷன் எடுத்தோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவங்களே வந்து இவர்கிட்ட ஐ லவ் யூவும் சொல்லுவாங்க. உங்களதான் ஒண்ணுதான், நான் ஒண்ணுதான் லவ் பண்றேன். வைக்கத்தை விட்டு சொல்றேன், ஐ லவ் யூ சிவா. Just say I love you enough. I love you. Oh God, Shiva. இந்த படத்தில் இந்த லவ் போர்ஷனில் இந்த ரியாக்டன்ஸ் தியரி அண்ட் கியூரியாசிட்டிங்கிற இந்த ரெண்டு எமோஷனை யூஸ் பண்ணி தான் இந்த ரிவர்ஸ் சைக்காலஜியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அட்லி இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த பிகில் திரைப்படம்.
ஸோ இதில் வந்து இந்த கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மணிப்பூர் டீமுக்கு எதிராக தமிழ்நாடு டீம் வந்து ஃபைனல்ஸ் ஃபுட்பால் மேட்ச் ஆடுவாங்க. ஆனால் ஏற்கனவே வந்து ரவுண்ட் ராபின் மேட்ச்சில் அவங்க கிட்ட தோத்ததுனால அவங்களுக்கு வந்து நிறைய பயம் இருக்கும். சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கே அவங்க தயங்குவாங்க. நிறைய ஈஸி பாஸை விடுவாங்க, கோலுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை விடுவாங்க, அது மாதிரி பாசிங்கில் மிஸ்டேக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரேக்கில் வந்து இதில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க இன்சல்ட் அப்படிங்கிற ஒரு எமோஷனை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவங்க எல்லாரையும் வந்து ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரியான அவங்க சுய மதிப்பை வந்து சவால் விட்டு அவங்க கிட்ட இருந்து பெஸ்ட்டை வந்து கொண்டு வர பார்ப்பாரு. ஃபேண்டாஸ்டிக், எக்ஸ்ட்ராடினரி, சான்ஸே இல்ல. நீங்களா உண்மையிலே பிளேயர்ஸ் நான் தெரியாம கேக்குறேன். அப்படி சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? பயம், தம்மா துண்டு குண்டுகளை பார்த்து பயம். ஒரு பாஸ் பண்ண தெரியல, ஒழுங்கா டிஃபெண்ட் பண்ண தெரியல. முட்டாள் முட்டாள். எங்க பாண்டியம், எங்க தண்டச்சோறு. சாப்பாடுனா முதல்ல ஓடி போக தெரியுதுல, கிரவுண்ட்ல ஓடுனா மட்டும் உனக்கு அவ்வளவு கஷ்டம் இல்ல? கொட்டிக்கிறல, எதுவும் பண்ணவனா? கோச் அப்படி பேசாதீங்க கோச், நான் உங்களை அப்பா மாதிரி பாக்குறேன். ஏய் அப்படி தாண்டி சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன். ஏய் இந்த கோவத்தெல்லாம் கிரவுண்ட்ல போய் காட்டு. சும்மா உன்னை பார்த்தாண்டி சொல்றேன். குண்டம்மா அடுத்த 40 நிமிஷம் புள்ளிங்க தீயா இருப்பாளுங்க. இந்த பொண்ணுங்களோட செல்ஃப் ஒர்த், அதாவது அவங்களோட சுய மதிப்பை வந்து அவர் சவால் விட்டதுனால அதில் வந்து கோவத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த பாண்டியம்மா அப்படிங்கிற பொண்ணு தான் வந்து கோல் அடிப்பாங்க. ஸோ அந்த கோலை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க முதல்ல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க. மணிப்பூர் டீமுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களும் கோல் அடித்து லாஸ்ட்டாக வந்து பெனால்ட்டி ஷூட் அவுட் வரும்போது அதையும் கரெக்டாக வந்து எல்லாரும் கோல் அதை கன்வெர்ட் பண்ணி ஜெயிச்சு கடைசியில் வந்து அவங்க கப்பையும் ஜெயிப்பாங்க. இதில் அவங்க ஈகோவை சேலஞ்ச் பண்ணி அதுலேருந்து அவங்களோட பெஸ்ட்டை கொண்டு வந்து அவங்க விக்டோரியஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வந்த பேட்ட திரைப்படம். இதில் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ரிவர்ஸ் சைக்காலஜியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அன்வர் அப்படிங்கிற ஒரு பையனை அவங்க காலேஜ்லேயே பூந்து ஒரு கேங் வந்து கொல்ல பார்க்குது. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா பல வருஷம் முன்னாடி தான் சொந்த தங்க அவங்க குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு வேறு மதத்துக்காரனை கல்யாணம் பண்ண கோவத்தில் அவங்க சீமந்தத்தை அன்றைக்கே வந்து பாம்பு வச்சு எல்லாரையும் கொல்ல பார்த்து அவங்க சொந்த அண்ணன் சிங்காரம் தான் வந்து இந்த ஆள் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ அந்த பாம்பு பிளாஸ்டில் எப்படியோ வந்து பூங்கொடியும் ரஜினியும் அந்த குழந்தையும் தப்பிச்சிடுறாங்க. ஸோ பல வருஷம் கழித்து அவன் தான் இப்போ அவனை கொல்ல பார்க்குறான், அதனால் அவனை திருப்பி பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உத்தரப்பிரதேஷ் நோக்கி போகிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தெரியுது சிங்காரம் வந்து பழைய மாதிரி இல்லை, அவன் எல்லா வகையிலையுமே ரொம்ப பெரிய ஆளாக இருக்கான், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கான்னு தெரிய வருது. அதனால சிங்காரத்தோட பையன் ஜித்து விஜய் சேதுபதியை வச்சு அவனை பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. விஜய் சேதுபதியை கொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கொல்லாமல் அங்கேருந்து எப்படியே எஸ்கேப் ஆகி மட்டும் ரஜினி போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து ஜித்துவை நேரடியாக பார்த்து அவர் தான் பையன் அப்படின்னும் அவனை பழி வாங்கிறதுக்காக வேணுமே பலிக்கடாவாக அவனை வளர்க்குறான் அப்படின்னும் வந்து அவர் சொல்கிறாரு. இது உண்மையான்னு அப்பா கிட்ட போய் கேட்கும்போது அவர் கோவப்பட்டு பேசாமல் தண்ணியை போட்டு போட எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாரு. ஸோ அவர் போகிற அந்த இடத்துலையும் பார்த்தா ஒரு ஆட்கள் வந்து இவரை கொல்ல வராங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்து அவர் சிங்காரம் தான் இவனை கொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அன்றைக்கி நைட்டே சிங்காரத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியை வச்சு அந்த வீட்டில் வந்து நிறைய பாம்பு பிளாஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆட்கள் எல்லாம் சுட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லி மொத்தமாக எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. பல வருஷ பகையை சிங்காரத்தை நேரடியாக பார்த்து நம்ம பேட்ட வேலன் ரஜினி வந்து அந்த பகையையும் தீர்த்துக்கிறாரு, சிங்காரத்தை முடிக்கவும் செய்கிறாரு. அந்த டைமில் விஜய் சேதுபதி கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. நீ என் பையன் சின்ன இல்லை, நீ என் பையன் சொன்னதும் போய், உங்க அப்பா உன்னை கொள்றதுக்கு ஆள் அனுப்புறான் சொன்னதும் போய், எல்லாம் நான் நடத்தின நாடகம். யூ ஆர் சன் ஆஃப் சிங்காரம். முதல்ல இருந்தே மேனிப்புலேஷன் தான் பண்ணியிருப்பாரு. அதை கொல்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் கொல்லாமல் வந்து வேண்டே விட்டு அதுக்கப்புறமா தனியாக பார்த்து பேசுவார். நீ என் பையன், நான் செத்து போயிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். என் பையன் என்னோட ஜென்ம பகையை என் பிள்ளைய வச்சு ஏத்திட்டுக்க. உன்னை இத்தனை வருஷமா வளர்த்திருக்கான். சொந்த மகனா அன்பா அவனை வளர்த்திருக்க மாட்டான். பழி வாங்கிறதுக்காகவே உன்னை பலியாட வளர்த்திருப்பான். உண்மை தெரிஞ்சதுனால சிங்காரம் தான் ஆரம்பிச்சு கொல்ல பார்த்தான் அப்படின்னும் பண்ணியிருப்பாங்க. சின்ன பொழைச்சிட்டான், சிங்காரத்துக்கு தெரியக்கூடாது. சிங்காரம் எமோஷ்னலாக விஜய் சேதுபதியை வந்து அவர் கார்னர் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி யோசிக்கிறதுக்கு எங்கேயுமே டைம் கொடுக்காம அன்னைக்கு நைட்டே முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்குள்ளே நம்ம சிங்கார வீட்டுக்குள்ள போய் அவனை முடிச்சிடலாம். வீட்டை சுற்றி எப்படி 30-40 பேர் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே 20 வருஷம் சொல்லிடுச்சுன்னா இனிமே ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. இறங்கணும் நினைச்சா உடனே இறங்கிட்டோம், பேசிட்டு கூடாது. எமோஷ்னலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன விஜய் சேதுபதியை வச்சே வந்து எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. எங்கேயும் அவர் மனசு மாறிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த டைலாக்கையும் சொல்லி எமோஷ்னலாக கட்டி போடுவார். சின்ன
இழந்த உயிர்களுக்காகவும் தொலைஞ்ச வாழ்க்கைக்காகவும். உன்னை வச்சே உன் கோட்டைக்குள்ள புகுந்து உன் படையை அழிச்சு எதிரியை கொன்னு என் நீண்ட கால பழிய தீர்த்துட்ட தந்திரா, ராஜ தந்திரா. தான் கையை வச்சே கண்ணை குத்துற மாதிரி மேனிப்புலேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு விஜய் சேதுபதி வச்சு மொத்தமாக எல்லாரையும் முடிச்சிருப்பார் இந்த படத்தில். இது வந்து இந்த படத்தில் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது லப்பர் பந்து திரைப்படம். அன்பை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெங்கடேஷ்க்கு பிடிக்கவே டீமில் சேர்த்துக்கவே மாட்டார். அவனை எப்படியாவது சேர்த்துக்கணும், அவன் நல்ல திறமையானவன்னு சொல்லும்போது காளி வெங்கட்டி அந்த டீம் விட்டு வெளியில் அனுப்பிடுறாரு. ஸோ நான் வந்து சொந்தமாக ஒரு டீம் இது பண்ணிக்கிறேன், அதுக்கு அவர் தான் கேப்டன், அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண அப்படிங்கும்போது அப்பயும் வந்து வெங்கடேஷ் மதிக்க மாட்டேங்கிறாரு. அதனால் இங்கே என்ன பண்ணார், அவரோட ஈகோவை ஹர்ட் பண்ணி தனக்கு தேவையானதை வந்து இங்கே அன்பு செய்வார். நீ சொன்னது கரெக்டு தான்டா. இந்த ஆளுக்கு என்னை பார்த்தாலே டர்ரு தான் போல. அப்புறம் இருக்காதா, உன்னை தனியா பார்த்தாலே அந்த ஆளுக்கு அள்ளு விடும். பாட்டுக்கு டோர்னமெண்ட்ல விளாண்டு ஜெயிச்சு ஃபைனல்ல போய் அவங்கள தோக்கடிச்சிட்டேனா அவரே பாவா வெளியே சொல்ல முடியாம பயத்தோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏய், யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? யாருடா பயந்தா? தான் பயம். அவன் உள்ள வந்தானே டீம்ல ஒண்ணுமெல்லாம் போயிருவேன்னு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை பார்த்து நாங்க பயப்படுறோமா? அப்ப என்ட்ரி போடு. தோத்துட்டா இந்த கிரவுண்டு பக்கமே வரக்கூடாது. கிரீட்டை பத்தி நினைச்சே பார்க்க கூடாது. சரி, அதே நாங்கள் ஜெயிச்சு கப் அடிச்சிட்டா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு சீனில் இவங்க டீமில் ஆள் பத்தலை அப்படின்னு சொல்லி ஆள் எடுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்து கெத்து தினேஷ் அங்கே வருவார். தினேஷ்க்கும் அன்புக்கும் ஏற்கனவே வந்து நிறைய ஈகோ கிளாஷ் ஆகிருக்கும். சாதாரணமாக பேச போக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நிறைய மேட்ச்லலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈகோ பெருசாகி ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ஈகோங்கிறது ஒரு பெரிய கோபமாகவே ஆகிடும். அந்த டைமில் பார்த்தா அன்பும் சரி தினேஷும் சரி ரெண்டு பேரும் கை கலப்பாகி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற அளவு போயிடும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி டீமில் ஆள் வேணும் அப்படிங்கும்போது இப்போ கண்டிப்பாக அவர் வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த இடத்துலயே வந்து தினேஷோட ஈகோவை ஹர்ட் பண்ணி அவர் அந்த டீம்ல வர மாதிரி அன்பு பண்ணுவாரு. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நோ, எதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க? போய் டாஸ போடனா. லப்பர் பாலே தத்து குத்து, இல்ல கார் பால் வேற வந்துட்டாங்க. அண்ணா அவனும் நம்ம பையன் தானே, நானும் அவனு சேர்ந்தா. ஐயோ ஆங்கலடா உரைக்கிறாரு. என்னண்ணா அண்ணா ஆர்டர் ஒத்துக்கிட்டாரு. எப்படா நாளை பத்தி தெரியும்டா, நீ வா. இதுக்கப்புறம் அந்த டீமில் தினேஷ் ஆடுவார். இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மேட்சாக ஜெயிச்சு லாஸ்ட்டாக ஃபைனல் வரைக்கும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படம் போகும். ஸோ இதுலேயும் வந்து இந்த ஈகோ ஹர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காரியத்தை சாதிச்சுக்கிற இந்த ரிவர்ஸ் சைக்காலஜியை நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ் படங்களில் இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியிடம் உங்களை கூடிய விரைவில் வந்து சந்திக்கிறேன். Let's see with yet another interesting content. Until then, it's Prabhu signing off from you. நன்றி, வணக்கம், bye.